ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நாம என்ன சிறுகதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அந்த வியாபாரி வியாபாரம் செய்யறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர். அவருடைய திறமையை வச்சு சாதாரணமா இருந்த அந்த வியாபாரி நல்ல கோடீஸ்வரரா உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாரு. அந்த வியாபாரிக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்தாங்க. அவருடைய பொண்ண நல்லபடியா அவரை மாரியே ஒரு புத்திசாலியான வியாபாரிக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு பையன் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த பையனுக்கு வியாபாரத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா வியாபாரம் ஃபுல்லாவே அவங்களுடைய அப்பா தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வியாபார தந்திரம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு நாளு அவருக்கு ரொம்பவும் உடம்பு சரியாம நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாவே கிடந்தாரு. அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியாபார தந்திரத்தை எப்படியாச்சும் நம்ம மகன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க மகனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "அப்பா, நான் சொல்ற இந்த 4 விதிகளையும் நீ கண்டிப்பா கடைப்பிடி. நீ கடைப்பிடிச்சா மட்டும்தான் நீ வியாபாரத்துல நல்ல பெரிய லெவலுக்கு முன்னாடி வர முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதியா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் விதி என்ன சொன்னாரு அப்படின்னா, நிழலில் போ, நிழலில் வா. இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. செகண்ட் விதி என்னன்னா பார்த்தீங்க அப்படின்னா, கடன் கொடு, திரும்ப கேட்காதே. ஓகேங்களா? 3வது விதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதிக விலைக்கு வாங்கு, மலிவான விலைக்கு வி. 4வது விதி சொல்ல வரும்போது அவங்க அப்பா காலமாயிட்டாங்க. ஸோ இந்த அவருடைய பையனுக்கு வியாபாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இவங்க அப்பா சொன்ன 3 விதி. அதாவது நிழலில் போ, நிழலில் வா, கடன் கொடு, திரும்ப கேட்காதே, அதிக விலைக்கு கொள்முதல் பண்ண, மலிவான விலைக்கு வி. இந்த 3 விதியை அவன் வச்சு வியாபாரம் பண்ண தொடங்கினான். ஏன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சது கோடீஸ்வரர். நல்லா நிறைய சொத்துக்களையும் அதையும் சேர்த்து வச்சார். ஆனா இந்த 3 விதிகளையும் பயன்பற்றி அந்த பையன் வியாபாரம் செய்யும்போது கோடீஸ்வரர் நிலையிலிருந்து லட்சாதிபதிங்கிற நிலைக்கு வந்துட்டான். இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவோட நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு பார்க்கும்போது, "என்னப்பா இப்படி வியாபாரத்துல இவ்ளோ நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே வருது. என்னதாப்பா நீ செய்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பையனும் அவருடைய நண்பர்ட்ட சொன்னாங்க. "எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விதிய தான் சொல்லிட்டே இறந்தாங்க. அந்த 3 விதிய மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது. ஆனா எங்க அப்பாவும் இதுதானே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அந்த நண்பர் கேட்டாரு. "அப்படி என்னப்பா உங்க அப்பா உன்ட்ட 3 விதி சொன்னாங்க? சொல்லு என்கிட்ட." அப்படின்னு சொன்னோனே, "நிழலில் போ, நிழலில் வா, கடன் கொடு, திரும்ப கேட்காதே, அதிக கொள்முதல் பண்ணு, மலிவான விலைக்கு வி." இந்த 3 விதியை தான் அப்பா சொல்லிட்டே இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையன் சொன்னான். இதை கேட்ட அந்த நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, "அட முட்டாள்! இந்த 3 விதிக்கான விளக்கம் உனக்கு இன்னும் புரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா இவங்க பையன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "நிழலில் போ, நிழலில் வா" என்று சொன்ன உடனே இவங்க வீட்ல இருந்த அந்த வியாபார ஸ்தலம் வரைக்கும் கட்டிட்டு கட்டியிருப்பாங்க. நிழல்ல போயிட்டு வர மாதிரி. அதனால தான் இதெல்லாம் பார்த்து அவருடைய நண்பர் பயங்கரமா இவங்களுடைய பையனை திட்டுவாரு. "இங்க வா, நான் உனக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். உங்க அப்பா சொன்னதுக்கான முழு அர்த்தமும் நான் உனக்கு சொல்றேன்னு" சொல்லுவாரு. அப்ப முதல் விதிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நிழலில் போ, நிழலில் வாங்குறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில நீ எந்திரிச்சு வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டு, வியாபாரம்லாம் முடிஞ்சு, நைட்டு இருட்டுனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு நீ வரணுங்கிறது தான் முதல் அர்த்தம். ஆனா இவங்க பையன் என்ன பண்ணியிருப்பான், அவன் வீட்ல இருந்து வியாபார ஸ்தலம் வரைக்கும் வெயில் படக்கூடாதுங்கிறதுக்காக, அங்கிருந்து மண்டபம் மாரி கட்டி அவனுடைய வியாபார ஸ்தலம் வரைக்கும் கட்டியிருப்பான். ஓகேங்களா? 2வது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் குடு, திரும்ப கேட்காதே.
அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இவருடைய பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஷ்டத்துக்கு குடிக்காரவங்க வந்து கேட்கறதுக்கோ, மத்தபடி யார் வந்து கேட்டாலும் அத பகுத்தறியாம கேட்கறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடன குடுத்துருவான். அந்த கடன வந்து திரும்பவும் கேட்கவும் மாட்டான். அப்பதான் அவருடைய நண்பர் வந்து சொல்லுவாரு, இதற்கான அர்த்தம் வந்து என்னன்னா, நேர்மை உடையவர்களுக்கு வந்து நீ வந்து கடன் குடு. அவங்க நேர்மையா இருப்பாங்க. திரும்ப கேட்கும்படி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 3வது விதிய வந்து அவங்க பையன் வந்து சொல்லுவாங்க. அதிக கொள்முதல் பண்ண மலிவான விலைக்கு அதுக்கு வந்து அவங்க நண்பர் வந்து என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, விலை மதி விலை வந்து கம்மியா இருக்க பொருள வந்துட்டு, நீ வந்து அதிகமா கொள்முதல் பண்ணணும். அத வந்து மக்களிடத்துல வந்துட்டு நீ வந்து மலிவான விலைக்கு வந்து வித்த அப்படின்னா, உனக்கு வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வந்து நெறைய சேருவாங்க. உன்னுடைய விற்பனை வந்துட்டு இன்னும் அதிகமா ஆகும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதிக விலை குடுத்து ஒரு பொருள வாங்கி விற்பத விட, மலிவான விலைக்கு வந்துட்டு நெறைய பொருள வந்து கொள்முதல் பண்ணி, அது எல்லாருக்கும் நம்ம விக்கும்போது, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் வந்து நமக்கு அதிகமாவாங்க. அதனால வியாபாரம் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்துட்டு உங்க அப்பா சொன்ன 3 விதிகள் அப்படின்னு சொல்லி அதனுடைய நம்பர் வந்து எடுத்து சொல்லுவாரு. இத கேட்டதுல இருந்த அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அடுத்த நாள் முதல் வந்துட்டு இந்த விதிகள வந்து மாற்றி பயன்படுத்துவான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாரியே அவனும் பெரிய செல்வந்தரா வந்து வந்துருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம அம்மா, அப்பா நம்மகிட்ட ஒண்ணு சொன்னாங்க அப்டின்னா, அதோடைய சொல் பொருள் அவங்க ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்கங்கிறத அந்த முழு விளக்கமும் நமக்கு புரியாம, இவங்க என்ன சொல்றது? நம்ம என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா, அவங்க வந்து சொல்றது வந்து இப்ப இந்த இவங்க அப்பா வந்து சொன்ன இந்த 3 விதி மாரி தான். "நிழலில் போ, நிழலில் வா." அது மாரி கடன் குடு, திரும்ப கேட்காதே, அதிக கொள்முதல் பண்ணு, மலிவான விலைக்கு ஆனா அத வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கே வந்து அது புரியாது. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியும். அது மாரி தான். அவங்களுக்கு வந்து நெறைய அனுபவம் வந்துட்டு இருக்கும். அந்த அனுபவத்த தான் நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தையும், நம்ம படக்கூடாது. இந்த வழியில போனா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் கிடைக்கும்னு தான் அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அத வந்து அந்த முழு அர்த்தத்தையும் வந்து நம்ம ஆழமா புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து செயல்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.